நான் உங்க மதன் பேசுறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைவ் போடணும் மொபைல்ல கேம் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்காக தான் ப்ரோ. நான் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்கிட்ட நல்ல டிவைஸ் இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, என்கிட்ட லோ எண்ட் டிவைஸ் இருக்கு ப்ரோ. எனக்கு எப்படி போறதுன்னே தெரியல ப்ரோ. யாருக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நானும் அந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நல்லா வியூஸ் போகுது. அண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப் கைஸ். நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. ஓகேங்களா? இது கமெண்ட் கைஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாம லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி லைவ் மாதிரி கண்டென்ட் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் லைவ் போறதுக்கான ஆப் நெக்ஸ்ட் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஓகே, இந்த சர்ச்ல போயிட்டு பிரிசிம் சர்ச் பண்ண ஓகேவா? ERISM பிரிசிம் கைஸ். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ற வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காகவே என்ன நான் வந்து புதுசா என்ன உங்களுக்கு கொடுத்தாதான் புரியும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து 4G ரேம் வச்சுட்டு இருப்பீங்க, லோ எண்ட் டிவைஸ் வச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. நான் ஒவ்வொரு சொல்ல வேண்டிய ஸ்டெப்பை நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஏன்னா நீங்க சப்போஸ் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டெப் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா என்ன நிறைய செட்டிங் இருக்கணும். உள்ள கொஞ்சம் செட்டிங்ஸ் வச்சாதான் உங்க மொபைலுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் வந்து லைவ் போட முடியும் உங்களால. அப்படின்னா ஹீட் ஆகும், லேக் ஆகும். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஓகே கைஸ், இப்போ இந்த மாதிரி வந்து ஆப் உள்ள வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கூகுளில் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் எந்த யூடியூப்ல எந்த அக்கௌண்ட்ல லைவ் போடுறீங்க. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களாங்க? ஓகே, இங்கே அப்படியே பர்மிஷன் எல்லாமே எனேபிள் பண்ணிப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிரிசிம் லைவ் ஆப்ஸ் ஓகே கொடுத்து. ஓகேங்களா? அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இது எங்களுக்கு பிரிசிம் இது வந்து பார்த்தீங்கன்னா அலோ டிஸ்பிளே ஓவர் ஆப்ஸ் இது கொடுத்துருவோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேக் வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ தாங்க இதுதாங்க இந்த ஆப்போட முக்கியமான இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 60:9 இருக்கு பார்த்தீங்களா ரேஷியோ. அந்த ரேஷியோ பார்த்தா செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணணும். சரிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேங்களா? ஸ்கிரீன் செட்டிங் இது தெரியுதுங்களா? ஓகே, இது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ரேஷியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 9:60 மாற்றணும். சரிங்க. இதுதான் ஷார்ட்ஸ் லைவ் போறதுக்கான ஃபார்மேட். ஓகேங்களா? ஷார்ட்ஸ்ல நீங்க போடுறீங்களா யூடியூப் அந்த லைவுக்கான ஃபார்மேட். சரிங்க. சீன் எடிட்டிங் இது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க சேனலோட அந்த பேனர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நீங்க லைவ் போடும்போது உங்க லைவ் நடுவுல மேல ஒரு பேனர், கீழே ஒரு பேனர், அப்படி இல்லைன்னா மேல என்ன ஜிபே நம்பருக்கு போறீங்க, அது வந்து இது கொடுக்கணும். ஓகேங்களா? சீன் எடிட்டிங் இது கொடுத்தீங்கன்னா உங்க கேலரி இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதுதான் உங்களுடைய லைவோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? சரிங்க. லைவ்ல இதுதான் காமிக்கும் உங்களுக்கு. இந்த இன்டர்ஃபேஸ் தான் நீங்க லைவ் மத்தவங்களுக்கு காமிக்கும். ஓகே, பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆட் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. இந்த சோர்ஸுக்குள்ள என்ன பண்ணா இமேஜ்னு ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா? இமேஜ் இது பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுவோம். ஓகே, இது கேலரிக்குள்ள போகும். சரிங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், இந்த பிளஸ் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு 4வது லாஸ்ட்ல இந்த மொபைல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? மொபைல் ரொட்டேட் பண்ண மாதிரி கீழே பிளஸ் ஐக்கான் கீழே 4வது இதை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்னு ஒரு ஆப்ஷன் வருதுங்களா? நெக்ஸ்ட் ஓகே, இந்த இதுல தான் நீங்க லைவ் போட போறது. ஓகேங்களா? லைவ் போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இதை மட்டும் கரெக்டா தெரியுதுங்களா? இப்போ லேண்ட்ஸ்கேப் ஸ்கிரீன் கேப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் கரெக்டா அந்த கரெக்டா எண்டிங்ல வச்சு கரெக்டா அந்த வெள்ளைக்கோடு தெரியுற அளவுக்கு வெள்ளைக்கோடு கரெக்டா மறையணும். ஓகேவா? ஸ்கிரீன் கேப்சர்ல 4வது வந்து மொபைல்ல லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சிருக்கோம். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் இதுல இருக்கும். ஏன்னா அதுல போட்டேன்னா நல்லா இருக்காது. நீங்க வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் இதுல மாத்திட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு. அவ்வளவுதான் சொல்லிட்டு தெரியுது. மூடு பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணா, ஓகே இங்க வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ரெடி கொடுத்தணும். ஓகே, ரெடி கொடுத்துட்டு என்ன பண்ணா இங்க என்ன ஆப் யூடியூப்ல லைவ் போறீங்கன்னா யூடியூப்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே கைஸ், நம்ம யூடியூப்ல வந்து கனெக்ட் பண்ணி அதாவது நீங்க லைவ் போட போற ஆப்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணணும். அதாவது எந்த ஆப்ல போடுறீங்களோ அந்த ஆப் அந்த ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணிடணும். எனக்கு வந்து லாகின் பண்றதுனால நான் கொஞ்சம் லைட்டா ஸ்கிரீனை போட்டு மறைச்சிருக்கேன். ஓகேங்களா? அக்கௌண்ட் லாகின் பண்ணியாச்சு கைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து அவ்வளவுதாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சீன். ஓகேங்களா? இந்த சீன் இப்போ நான் சொல்ல போற சீன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டுனா உங்களுக்கு தான் பிரச்சனை. சொன்னா புரியாது. நீங்க நிறைய பேர் லோ எண்ட் டிவைஸ் வச்சிருப்பீங்க, ஹை எண்ட் டிவைஸ். இந்த கரெக்டான இப்போ இதுக்கு மேல பார்க்க பார்த்தா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த இன்டர்ஃபேஸ் வந்துச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பாத்தீங்கன்னா ஆஃப் எக்ஸ்போஸ். இதுதான் என்னோட சேனல், யூடியூப் சேனல். ஓகேங்களா? இது என்னோட யூடியூப் சேனல். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் இப்படி தொட்டணும்.
நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்களோ அந்த கண்டென்ட் நேம் இங்கே வச்சுக்கணும். சரிங்க. லாஃப் ஹிட் ஸ்பாட், நான் வந்து லாஃப் ஹிட் ஸ்பாட் தான் போடுவேன். நாலு இப்படி வச்சுட்டு தம்ப்நெயில் ஒரு நிமிஷம். ஓகே, இந்த தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கா? அதோ நான் என்னோட கேலரியில இருந்து நான் சேவ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தம்ப்நெயில். ஓகேங்களா, அதாவது நீங்கள் லைவ் போடுவீங்களா, அது வெளியே தம்ப்நெயில், அந்த தம்ப்நெயில் இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, உங்களோட பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் லைவ் போடுவீங்களா அந்தளோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் என்ன விளாடுங்க 66 அதுமாதிரி சும்மா உங்கள் சேனலை பற்றி அந்த லிங்க் எதுனா போட போகிறீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே வச்சுக்கலாம். தெரியுது, நீ மூடு. ஓகேங்களா, தென் வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு ஓகே இப்படி இருக்குமா? ஓகேவா, கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்படியே கீழ் சைடு வரணும். ஓகேவா, ஷெடியூல்ஸ் பப்ளிக்லாம் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை. ஒரு இயர் செட்டிங் மஸ்ட் தான் ஆகணும். எங்கன்னா ஸ்டீம் லேட்டன்சி இது வரைக்கும் பார்த்தீங்களா கீழே ஸ்டீம் லேட்டன்சி இதை தொட்டுட்டு இதுதான் காரணம். ஓகேங்களா, உங்களோட ஸ்டீம் அந்த டிலே இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டீம் டிலே எனக்கு போட்டோ அப்படியே உடனே அந்த 2 செகண்ட் அங்கே போகணும் ப்ரோ அப்படின்னு சொன்னால் அல்ட்ரா லோடு அடிச்சு கொடுத்துங்க. சேவ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, சேவ் கொடுத்தாச்சு. ஓகே, இது முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காசு. இப்போ சொல்ல பார்த்து வந்து இந்த 720 பிக்சல் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதுதான் வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த 720 பிக்சலை வச்சுட்டு இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலுக்கு பார்த்தீங்களா, இது 1 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 MB சிக்கும். இந்த லைவ் நீங்கள் செட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் உங்களோட லைவ் ஸ்ட்ரீமோட குவாலிட்டி. ஓகேங்களா, உங்கள் ப்ரோ என்னால் ஒரு 8 GB RAM மொபைல் இருக்குது ப்ரோ, என்னால் நெட்டு பிரச்சனையே கிடையாது ப்ரோ, என்கிட்ட ஒரு அப்லோட் ஸ்பீடு எனக்கு வந்து ஸ்டேபிளாக ஒரு 13 MB ஸ்பீடு கிடைக்கும். ஐயோ ஐயோ ப்ரோ அப்லோட் ஸ்பீடு காசு நான் சொல்கிறது அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீடு கிடையாது. அப்லோட் ஸ்பீடு 13 MB ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த இது வச்சுக்கலாம். ஓகே, 1080 பிக்சல். ஓகே, என்னால் ஒரு நல்ல வெயிட் மொபைல் இருக்குது, லேக் ஆகாது, நல்லா ஹீட் ஆகாது அப்படி சொல்கிறது. ஓகே, 1080 பிக்சல். இல்லை ப்ரோ என்கிட்ட ஒய் பிளாக் சேம் பிளாக் ஒரு 6 GB RAM மொபைல் தாங்க இது, அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, கொஞ்சம் மிட் ரேஞ்ச் தான் ப்ரோ அப்படின்னு சொன்னால் 1020. ஓகே, உங்களுக்கு ப்ரிப்பேர் நீங்கள் 6 GB இருந்தாலும் இந்த 1020 வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த 48 பிக்சலா ஓகேவா, அதுக்கும் உங்களுக்கு ப்ரிஃபர் தான். ஓகேங்களா, 6 GB RAM இது ரெண்டுமே ப்ரிஃபர் தான். ஓகே ப்ரோ, என்னோட 4 GB RAM தான் ப்ரோ இருக்குது அப்படி சொன்னால் இந்த 48 பிக்சல் இருக்கு பார்த்தீங்களா, 450 பிக்சலா அப்படின்னா 360 ரெண்டுமே உங்களுக்கு ப்ரிஃபர் தான். ஓகேங்களா, ஓகே ஓகே உங்களோட மொபைலுக்கு தாங்குது எது தாங்குது. ஓகேங்களா, இந்த லைவ் போடும் போது நானும் மொபைல் லைட்டாக ஹீட் ஆகும். ஓகேங்களா, அந்தந்த மொபைல் எல்லாத்துமே லேக் ஆகிறது ஹேங் ஆகிறது அப்படி இப்படின்னு இருக்கும். ஓகேங்களா ப்ரோ, என்னோட லோ எண்ட் டிவைஸ் ப்ரோ என்கிட்ட அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 360. ஓகேங்களா, என்ன 4 GB தான் ப்ரோ அந்த அளவுக்கு தான் ப்ரோ அப்படின்னா ஓகே ஒரு 360. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, லைவ் போகிற குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஓகே கேஸ், இதுதான். ஓகேங்களா ப்ரோ, என்னோட 4G நெட்லாம் கிடையாது ப்ரோ. உங்களுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா 480 அப்படின்னா 360 இது ரெண்டுத்துல என்ன ஒன்று தான். ஓகேங்களா, உங்களோட மொபைல் எத்தனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து இதில் லைவ் போடுறேன்னா 1080 பிக்சலில் லைவ் போட்டிருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சலில் லைவ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஓகேங்களா, இது டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ குவாலிட்டி நெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணணும், அதிகேற்றம். நீங்கள் அடாப்டிவ்ல இருக்குது டிஃபால்ட்டாக அடாப்டிவ்ல தான் இருக்கும், அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, நீங்கள் பிக்சலில் விட்டுட்டீங்கன்னா உங்களோட லைவ் நீங்கள் செட் பண்ணுறீங்களா அந்த குவாலிட்டி தான் வரும். பட் என்ன ஆகும், நெட்டு கிடைக்காத போது வந்து லோகோ ஆகாது, அது ஐடியா தான் இருக்கும். அதனால என்ன ஆகும், பஃபர் ஆகும், நிறைய இஷ்யூ ஆகும். ஓகேங்களா, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அடாப்டிவ்ல விட்டுருங்க. அடாப்டிவ்ல விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் அடாப்டிவ்லேருந்து பேக் வந்துடும். ஓகேங்களா, 2 முடிஞ்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்ரேட், இது வந்து முக்கியமான விஷயம். பிட்ரேட் இது வந்து உங்களோட ஸ்ட்ரீமோட குவாலிட்டி, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த உங்களுக்கு ரெக்கமெண்ட்ல காமிங்க இங்கே 720 பிக்சலுக்கு வந்து 2500. ஓகேங்களா, இதே நீங்க ஒரு 1080 பிக்சல்ல லைவ் போட போறீங்கன்னா 4000 வச்சுக்கோங்க. ஓகேவா, 1080 பிக்சலுக்கு 4000, 720னா 2500. ஓகேங்களா, அதுக்கும் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 420 பிக்சலு 320 அது மாதிரி வைக்கிறீங்கன்னா 1500 2000. ஓகே, உங்க நெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து 720 வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெக்கமெண்ட்ல 2500 தான். ஓகேங்களா, அது டிஃபால்ட் வச்சாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது FPS, இதுவும் முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். மோஸ்டா எல்லாத்தையுமே நீங்க எது வச்சாலும். ஓகேங்களா, நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ 360 320ல FPS வச்ச என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிக்சல் லைவ் போட்டாலும் சரி, 480 பிக்சல் லைவ் போட்டாலும் சரி, இப்போ 720 பிக்சல் லைவ் போட்டாலும் சரி. ஓகே, இந்த 30 FPS வச்சுங்க. யாருக்கு இந்த 60 FPSனா 1080 பிக்சல் லைவ் போறீங்க பார்த்தீங்களா, 1080 பிக்சல்ல லைவ் போடுறவங்க மட்டும் தான் இது ப்ரிஃபர். ஏன்னு கேட்டீங்கன்னா இது போடுறதுனால என்ன ஆகும் ப்ரோ எனக்கு அப்படின்னா, இது போடுறதால மொபைலே ஹீட் ஆகும். ஓகேவா, குவாலிட்டி நல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். என்ன மைனஸ்னா மொபைலே சரியா ஹீட் ஆகும், தெரியுது, நீ மூடு. லேக் ஆகிறது லைட்டாக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, பேட்டரி ட்ரெயின் ஃபாஸ்ட் ஆகும், அது ஒன்று. ஓகேங்களா, 60 FPS நான் மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் 8 GB RAM எந்த என்ஜின் இருக்கும். ஓகேவா, ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும் பேட்டரி, அந்த ஹீட் இஷ்யூ இருக்கும். நீ மோஸ்ட்டாக 30 FPS வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 60 FPS. நெக்ஸ்ட் அந்த கீ ஃப்ரேம் இன்டர்வல் இதுவும் லேட்டன்ஸ் தான். ஓகேங்களா, கீ ஃப்ரேம் டிஃபால்ட்டாக 2 இருக்கும், அது வந்து 1 வச்சுங்க. ஓகேவா, 2 வச்சுன்னா அவ்வளோதாங்க. 1 வச்சுன்னா 1 செகண்ட் டிலேல இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சு. ஓகேங்களா, இப்போ நான் சொல்ல மாதிரி எல்லாமே டன் ஆயிடுச்சு. ஓகேங்க, கோ டு லைவ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க.
கோ டு லைவ். இது வந்து டிவைஸ் கேலரியில் சேவ் பண்ணிட்டோம்னு கேட்கும் உங்கள் லைவை. ஓகே, நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, இங்கே ஷேர் ஸ்க்ரீன் இருக்கா, இதை தொட்டு ஷேர் என்டையர் ஸ்க்ரீன் இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகணும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? நாம தான் எதுக்குடா மீசிய முறுக்கிட்டு இருக்க? நாம தான். பாய் பாய். இதுமாரி கண்டென்ட்ல தொடர்ந்து இருங்க. இதுமாரி கண்டென்ட்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். ஓகேவா? பை கைஸ்.